Example 1.10, if A is equal to அப்படின்னு ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. Find x and y such that a square plus xa plus y into i2 equal to 0 matrix. ஓகேவா? Hence find A inverse அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? x and y வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? x and y வேல்யூஸ் கிடைச்சிரும். Hence find A inverse அப்படின்னு கேட்டிருக்காங்க. Hence find A inverse ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இங்க சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? A inverse கண்டுபிடிக்கணும். டைரக்டா A inverse இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். இந்த வேல்யூ இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது இல்லையா? அதனால hence find A inverseங்கிறதுனால இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? A inverse கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, பட் a ஸ்கொயர் பிளஸ் xa plus yi2 equal to 0 matrix of order 2. எல்லாமே 2 cross 2ங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? 2 2 சஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா? a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? a மேட்ரிக்ஸை 2 தடவை என்ன செஞ்சுக்க போறோம்? மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 4 3 2 5. அதையே திருப்பி எழுதிக்கணும். 4 3 2 5. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? 4 4s are 16 பிளஸ் 3 2s are 6. அதே மாதிரி என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். அப்போ 4 3s are 12 பிளஸ் 3 5s are 15. நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுமா? அடுத்தது என்னது? செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். 4 2s are 8 பிளஸ் 5 2s are 10. அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோ with second column. 3 2s are 6 plus 5 5s are 25. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஓவர். ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை அப்படியே எழுதிட வேண்டியது. என்ன கிடைக்கும்? 16 plus 6 22, 12 plus 15 27. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 18, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 31. இப்ப a ஸ்கொயர்ங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன செய்ய போறோம்? இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். வேற எதுவும் நம்மளுக்கு பெருசா கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. இன்டூ i/2 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 22 27 18 31 பிளஸ் எக்ஸ்ங்கிறது அன்னோன், அந்த எக்ஸ்ங்கிறது வெளியில இருக்கட்டும், இன்டூ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏங்கிறது என்னது? 4 3 2 5 plus y into i2. i2 என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது? ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா இந்த டயகனல்ல எல்லாம் 1 மீதி இடத்துல 0 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. 0னா என்னது? எல்லாத்துலயுமே 0 ஆர்டர் 2. ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? இப்ப இதை ஒரு இந்த அடிஷன் கொடுத்துருக்கிறதுனால என்ன செய்வோம்? ஜஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட எல்லா எலிமெண்ட்ஸையும் அப்படியே ஆட் பண்ணிட்டே வர வேண்டியது. அது ஒரு மேட்ரிக்ஸ் ஆக்கி 22 பிளஸ் இந்த எக்ஸ்ங்கிறது என்னது? எல்லா நம்பர்ஸோட மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒய்ங்கிறது என்னது? உள்ளார இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடய மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஒய்ங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தமானது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ங்கிறது இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே சொந்தமானது. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவோம்? 22 பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் 4 into x 4x பிளஸ் 1 into y 1y. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 22 பிளஸ் 4x பிளஸ் y, அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? 27 பிளஸ் 3x, இங்க 0 இருக்கிறதுனால 0. அதே மாதிரி இந்த தேர்ட் எலிமெண்ட் பாருங்க என்ன ஆகும்? 18, இங்க என்ன இருக்கு? பிளஸ் 2x, இந்த இடத்துல என்ன இருக்கு? பிளஸ் 0. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு போயிடலாமா? ஃபோர்த் எலிமெண்ட் என்ன இருக்கு? 31 பிளஸ் 5x பிளஸ் 1y ஈக்குவல் டு என்னது? இங்க 0 மேட்ரிக்ஸ், அதனால 0 0 0 0. ஓகேவா? இது ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ், இது ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்னது? இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணோம்னா என்னது? ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கிற அதே பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க எல்லாமே 0 அப்படிங்கும் போது இந்த ஒரு ஈக்குவேஷனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கிறோம். 0 பண்ணாதான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 22 பிளஸ் 4x பிளஸ் y ஈக்குவல் டு 0, அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது பாருங்க 27 பிளஸ் 3x பிளஸ் 0 ஈக்குவல் டு 0, அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இங்க பாருங்க 18 பிளஸ் 2x
பிளஸ் ஜீரோங்கிறத விட்டுடலாம், இங்கேயுமே சரி பரவாயில்ல, 0 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஈக்குவேஷன் 31 பிளஸ் 5x பிளஸ் y ஈக்குவல் டு 0. இப்ப இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த 4 ஈக்குவேஷன்ல எதுல எக்ஸ் மட்டும் வருதோ அந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே அட் டயத்துல அன்னோன்ஸ் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒரு அன்னோன் இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? எதனா ஈக்குவேஷன் இப்ப என்ன செஞ்சுக்கணும், 3x is equal to 27 அங்க வந்துரும். So minus 27 which implies x is equal to minus 27 by 3. அடிச்சு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், minus 9. x ஓட வேல்யூ என்னது, minus 9. y ஓட வேல்யூ என்னது, y ஓட வேல்யூ கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், 22 நேமிங் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு, நான் இது அதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2ல இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது யூஸ் எக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ 22 பிளஸ் 4 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -9 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணுங்க. 22 மைனஸ் 36 plus y equal to 0. அப்போ y is equal to என்ன வரும், 36 minus 22 which is equal to என்னது, 14. அப்ப x is equal to minus 9, y is equal to 14 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யூஸ் x and y in ஈக்குவேஷன் A. அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, a ஸ்கொயர், எக்ஸுக்கு பதில் என்ன போட போறோம், -9, -9a பிளஸ் y இன்டூ i2. y என்னது 14 பிளஸ் 14 இன்டூ i2 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப புதுசா ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதை நம்ம ரப் பண்ணிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அதனோட கண்டினியூஷன் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 கண்டுபிடிச்சிருந்தோம். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, எங்கேயாவது ஏ இன்வர்ஸ் இருக்கா, இல்ல. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கணும். என்ன பண்ணா அப்படின்னு பண்ணோம்னா, மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை ஏ இன்வர்ஸ். ரெண்டு சைடையும் என்ன செய்யறேன் நான் இந்த ஈக்குவேஷன்ல ஏ இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ், இது ஏ ஸ்கொயர் என்ன அர்த்தம், ஏ இன்டூ ஏ அர்த்தம் இல்லையா? சோ மைனஸ் ஒரு இதுல ஏன்னா பிளஸ் மைனஸ் நடுவில் இருக்குல்ல, அப்புறம் ஒரு இதால என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். சோ ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் பிளஸ் 14 i2 இன்டூ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 இன்டூ ஏ இன்வர்ஸ். ஓகேவா? இப்ப ஏ இன்வர்ஸ் ஏயும் போயிடுமா? அதே மாதிரி ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ்ங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அது மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட என்ன மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோமோ அதே மேட்ரிக்ஸா நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அது மாதிரி ஜீரோவோட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஓகேவா? இப்ப மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா? இங்க ஏ இருக்கும், ரிமைனிங் -9i பிளஸ் 14a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருச்சா? அப்ப நம்மளுக்கு வேணுங்கிறது ஏ இன்வர்ஸ். அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செய்யறோம், அந்த சைட்ல எடுத்துட்டு போயிருக்கோம். சைன் சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது ஏ இன்வர்ஸ் மட்டும் தானே வேணும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 14 இன்டூ 9i மைனஸ் a. ஓகேவா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 14 இன்டூ 9i. ஐங்கிறது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ஆர்டர் 2ங்கிறதுனால 1 0 0 1 எடுத்துக்கோம். மைனஸ் அடுத்தது என்ன இருக்கு, ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏ எடுத்து எழுதிக்கோங்க, 4 3 2 5. ஓகேவா? அடுத்தது என்ன செய்ய போறோம், இந்த 1 by 14 வச்சுக்க போறோம். இது இந்த 9 என்ன செஞ்சுக்கலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 0 0 9 ஆயிடும். மைனஸ் 4 3 2 5. ஓகேவா? ரெண்டு மேட்ரிக்ஸையும் என்ன செய்ய போறோம், மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் ஒரு இடத்துலயும் இருக்கு இல்லையா, ஈக்குவலா அந்த இடத்துல உள்ளதை ஜஸ்ட் மைனஸ் பண்ணி எழுதிக்க போறோம். ஸோ 1 by 14 இன்டூ 9 மைனஸ் 4ங்கிறது என்னது 5, 0 மைனஸ் 3 அப்படிங்கிறது -3. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஸ்டெப் கூட போனாலும் பரவாயில்லன்னு நம்ம எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். 9 மைனஸ் 4, ஏன்னா மிஸ்டேக் வராம இருக்கணும் இல்லையா. 0 மைனஸ் 3 நான் விட்டு போயிடுவேன் ஏதாவது நம்பர். ஸோ 0 மைனஸ்
2. அடுத்தது 9 minus 5. ஒரு ஸ்டெப் கூட போனாலும் தப்பு கிடையாது. ஸோ 1/14 இருக்கு. 9 minus 4ங்கிறது 5. இது -3. இங்கே -2. இங்கே 4. Therefore, A inverse நம்ம எப்படி கண்டுபிடிச்சாச்சு? 1/14 into 5 minus 3 minus 2 4. ஓகேவா?